சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் சார். வாங்க வெற்றி தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன சார் வர சொன்னீங்க? நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே சார். நீங்க சொல்லிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. எதுக்கு ரோட்ல நின்னுக்கிட்டு? இல்ல தம்பி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல தம்பி. தம்பி, சுந்தரிய பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுந்தரி ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. எனக்கு சுந்தரிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல சார், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சுந்தரிய ரொம்ப பிடிக்கும். ஊரை விடுங்க தம்பி, உங்களுக்கு சுந்தரி பிடிக்குமா? அது சார், அது வந்து தம்பி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்பதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமா சார், எனக்கு சுந்தரி மேல விருப்பம் இருக்கு சார். ஆனா சுந்தரி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார். அதனாலதான் நான் ஓப்பனா சொல்ல முடியாம இருக்கேன். நான் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது சார், அவங்களும் ஆசைப்படணும். அவங்களும் இதுல முழு மனசோட சம்மதம் சொல்லணும். அப்பதான் எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போதும் தம்பி, எனக்கு இது போதும். உங்க விருப்பத்தை அவ மேல திணிக்காம அவ விருப்பத்தை பத்தி யோசிச்சிங்க பாத்தீங்களா? எனக்கு அது போதும் தம்பி. என் பிள்ளைய நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு தம்பி. தம்பி, சுந்தரிய பத்தி உங்களுக்கு எம்பிட்டு தொலைவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அவங்க அப்ப அவன் உசுரை கொடுத்து என்ன காப்பாத்தினவன். ஆனா என்னால அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல தம்பி. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏற்கனவே சுந்தரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம சித்து விஷயத்தில் நான் அவசரப்பட்டேன். நான் ஏற்கனவே அந்த குற்ற உணர்வுல இருக்கேன். இப்ப போய் வெற்றி தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சட்டுன்னு என்னால கேட்க முடியாது தம்பி. தம்பி, நீதான் என் மூத்த மவன்னு சுந்தரி கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா நான் செஞ்ச தப்பால அவ இன்னைக்கு தனியா நிக்கிறா தம்பி. அவ கிட்ட சொல்லாம சொல்றா, நீ என் அப்ப இல்லடான்னு. அவ தனியாவே இருந்து என்ன கொலை பண்றா தம்பி. அவகிட்ட போய் நேரடியா வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னால கேட்க முடியாது தம்பி. இன்னைக்கு அவ இந்த நிலைமையில் இருக்கானா, அது காரணம் அவளோட அப்பத்தாதான். அவங்க மட்டும் இல்லனா அவ இன்னைக்கு இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டா தம்பி. தம்பி, சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. அவளா சொன்னா கேட்டுக்கங்க. அவ சொல்லலனா தயவு செஞ்சு நீ ஏன் சொல்லவே இல்லைன்னு அவள்கிட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா அவ மறக்க நினைக்கிற விஷயமா கூட இருக்கலாம் அது. தம்பி, அவ ரொம்ப தங்கம் தம்பி. அவ சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது. தப்பெல்லாம் என்னது எங்களுக்காக அவ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நல்லதா செஞ்சிருக்கா. ஆனா அவளுக்கு நாங்க எந்த நல்லதுமே செஞ்சதில்லை தம்பி.
இன்னும் சொல்ல போனா நான் தப்பு தப்பா பண்ணி அவ வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் தனிமரமா நிக்க வச்சிருக்கேன். தம்பி, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தம்பி. சார், நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை சார். சுந்தரி உங்களை தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அதானே தம்பி, அதானே தம்பி தப்பா இருக்கு. அவ ஏன்னு எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டா தம்பி. இனிமே அவ அப்படி இருக்க கூடாது தம்பி. அவ வாழ்க்கைய அவ வாழணும். அவ சந்தோஷமா இருக்கிறது தான் தம்பி ஏன் சந்தோஷம். சார், சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம். இதை விட சொல்றதுக்கு எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை சார். அவங்களோட பழைய வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலையே இல்லை. புது வாழ்க்கையில நான் அவங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன். எது வந்தாலும் யார் குறுக்க நின்னாலும் நான் அவங்கள விட மாட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. ஆனா எனக்கு அவங்க முழு மனசோட சம்மதம் சொல்லணும். நீங்க என்ன நம்பலாம். ரொம்ப நன்றி தம்பி. என்ன சார், நீங்க இப்படி எனக்கு நன்றி எல்லாம் சொல்லி கண் கலங்குறீங்க? இல்ல தம்பி, சுந்தரி வாழ்க்கையில எம்பிட்டு தூரம் கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது தம்பி. ஆனா அவ பழைய வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சுந்தரி கிட்ட சொல்லி சுந்தரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க தம்பி. தம்பி, உங்களை பத்தி அப்பத்தா சொன்னதும் நான் எம்பிட்டு சந்தோஷப்பட்டேன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது தம்பி. நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தம்பி. நீங்க சுந்தரி கிட்ட பக்குவமா பேசி அவ விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். உங்க பக்கம் இருந்து இவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அது போதும் சார் எனக்கு. இனி நான் பாத்துக்கிறேன். சுந்தரி கிட்ட நான் பேசுறேன் சார். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். சரி தம்பி, உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஒருவேளை முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நான் கிளம்புறேன் தம்பி. ஓகே சார், நான் பேசிட்டு சொல்றேன். சரி. சரிங்க சார்.